கனமழையின் காரணமாக சென்னை உள்பட 10 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 17.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோடியக்கரையில் 17.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்துமணியிடம் கேட்கலாம். நாகமுத்துமணி, நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே உள்ளூர் விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது அங்கு மழை நிலவரம் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே மழை என்பது தொடர்ச்சியாக இடைவிடாமல் பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று இரவு ஒரு அரை மணி நேரம் மழை ஓய்ந்திருந்த நிலையில இரவு 8 மணிக்கு மேல விடிய விடிய கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை கனமழை என்பது பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக கோடியக்கரையில 17.8 சென்டிமீட்டர் மழை என்ற அதிகபட்ச அளவிலான மழையளவு பதிவாகியுள்ளது. இதே போல திருக்குவளை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 9.9 சென்டிமீட்டர், திருப்பூண்டியில் 9.4 சென்டிமீட்டர் மற்றும் நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியுள்ளது. இந்த சூழல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்துல இன்று நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகூர் உலக புகழ்பெற்ற கந்தூரி விழாவை முன்னிட்டு ஏற்கனவே நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது என்று கூறலாம். அதாவது மழை என்பதை எடுத்துக்கொண்டால் கனமழையாகவும் இல்லாமல் மிதமான மழையாகவும் இல்லாமல் தொடர்ச்சியாக பரவலாக மழை இடைவிடாது பெய்து வருவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது என்றே கூறலாம். நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலைதான் நிலவி வருகிறது. அது தவிர தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் சூழலினால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியுள்ளது. அது தவிர வெளியே செல்வோரும் மழையில் நனைந்தபடி பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ச்சியாக அரியலூர் செய்தியாளர் கலைவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தற்போது அரியலூரை பொறுத்தவரையில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அங்கு என்ன நிலவரம்? மழையின் காரணமாக சென்னை உள்பட 10 மாவட்டங்களில் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது அரியலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மழையின் காரணமாக சென்னை உள்பட 11 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்காலை பொறுத்தவரையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரியலூர் செய்தியாளர் கலைவாணனிடம் பேசலாம். கலைவாணன், அரியலூரை பொறுத்தவரையில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவரம் கண்டிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அறிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மஞ்சள் அலர்ட்டாக அறிவிக்கப்பட்ட அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம், தாப்பழூர்,
அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலைவாணன். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இரவு முதலாக மழை பெய்து வருகிறது. இன்றைய தினம் முழுவதும் மழை தொடர்ச்சியாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில் சென்னை உள்பட 11 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூரை பொறுத்தவரையில் இன்று கனமழை காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்றும் நாளையும் பரவலாக தமிழகத்தில் மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், முழுமையான விவரங்கள். கண்டிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் எஸ் அருண்ராஜ் தற்போது விடுமுறை அளித்துள்ளார். கடந்த நாட்களில் நீர்நிலைகள் அதிக அளவில் நிரம்பியுள்ளதால் மாவட்டத்தில் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியது. இதன் காரணமாக இன்று ஏதாவது கனமழை பெய்யும் காரணத்தால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்ற விதத்தில் மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். தொடர்ந்து செய்தியாளர் கண்ணியப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணியப்பன், சென்னையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலாகவே பல்வேறு இடங்களில் மழை என்பது பொழிந்து வருகிறது. இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். குறிப்பாக சிவரஞ்சனி, நேற்று முதலே இந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இரவு முழுவதுமே தொடர்ந்து கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னையில பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இரவு முழுவதுமே சென்னையின் பல்வேறு பகுதி